இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் குணத்துக்கு தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல, கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல, அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும். மதுரை வடக்கு மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை சார்பில் தலைவருடைய கோயிலில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் மேலூர் தொகுதி சார்பில் செய்ய வந்திருக்கோம். எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு மேலூர் தொகுதி சார்பில் அன்னதானம் நடைபெற இருக்கிறது. அந்த அன்னதான நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு செய்வதற்கு வந்திருக்கோம். நம்ம ஆரம்பகால மன்றத்திலிருந்து மதுரை மாவட்டத்தில் ஒன்றிய பொறுப்புக்குழுவிலிருந்து கட்சி ஆரம்பித்த உடனே முதல் மாவட்ட செயலாளர், அதுக்கடுத்து மதுரை வடக்கு மாவட்டத்தில் எங்களுடைய நிர்வாகியுடைய ஒத்துழைப்போடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மதுரை வடக்கு மாவட்டம் என்பது கேப்டன் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமான மாவட்டம். அதை விட இன்னொன்று ஆரம்ப காலத்தில் மன்றத்தில் எங்களுக்கு அலங்காநல்லூர், கொட்டாம்பட்டி, வாடிப்பட்டி இந்த பகுதியில் பூரா அதிகமான மன்றங்கள் இருந்துச்சு. மன்றத்துடைய நிர்வாகிகள் அதிகம். இன்னும் அதாவது அவங்கனால இன்றைக்கி இயக்கம் அங்கே இன்னும் பெருண்டிங்கன்னா அது அவங்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் தான். இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொரு இப்போ இன்றைக்கி முடிஞ்ச நிர்வாகிகள் வந்திருக்கோம். ஆனால் இடையில டைம் கிடைக்கும் போது எங்கள் மாவட்டத்துடைய நிர்வாகிகள், எங்களுடைய ஒன்றிய நகர செயலாளர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-210 நாளாக கோயிலுக்கு அடிக்கடி வர போக நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட அன்னதானத்துக்கு எங்களுக்கு டேட்டு வேணும்னு கேட்டிருந்தோம். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு மதுரை வடக்கு மாவட்டத்துக்கு இந்த தேதி கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். 4 நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளுமே எங்களுடைய வடக்கு மாவட்ட சார்பாக இருக்க அன்னதானம் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு எங்கள் நிர்வாகி சார்பாக சிறப்பாக செய்கிறதுக்கு வந்திருக்கோம். இல்லை எங்களுக்கு இல்லைன்னு தோணலை. அதாவது ஒரு நேரத்தில் அந்த செய்திகள் எங்களுக்கு இல்லாத மாதிரி தோணலாம். எங்கள் கூட இன்னும் வாழ்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல நிற்கிறது இன்னும் எங்களுடைய பயணம், எங்களுடைய உள்வேகம் இன்னும் அவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே இருக்குது. கேப்டன் இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. நானும் எங்களால் இன்னும் உணர முடியல. அந்த உணர்வு என்பது இன்னும் அவர் எங்கள் கூட இருக்கிற மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனார். செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது, செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது, இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம்